एक्चुअली बात नहीं कर सकते, रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है। इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए। காரணம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் வாக்குரிமை பறிக்கப்படுகின்ற போது ஒரு குடிமகன் தனக்கு ஏற்ற ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை மறுக்கப்பட்டவராகிறார். அது குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அனுமதி இல்லை. தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் அவப்பெயர் நாங்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பதாக. ஆனால் உண்மை அதுவல்ல. நியாயத்திற்கு போராடுகிறோம், ஜனநாயகத்தை நிலைநிறுத்த போராடுகிறோம். இந்திய நாடு உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு என்ற பெயரை நிலைநிறுத்த எங்களுடைய போராட்டம் தொடர்கின்றது. வாக்குரிமை இல்லாமல் ஒரு நாட்டில் ஒரு சராசரி குடிமகன் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் தங்களுக்குள்ளே எழுப்பிக்கொள்ள வேண்டும். முறையான தேர்தலை நடத்துவதற்குத்தான் தேர்தல் ஆணையத்திற்கு தனிப்பட்ட அங்கீகாரத்தை அரசியல் சட்டமே தந்திருக்கிறது. ஆனால் அவர்களே இப்படி என்றால் யாரிடம் போய் முறையிடுவது? வணக்கம், இது கேள்விக்களம். வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்கிறார்கள், வாக்குப்பதிவில் கடைசி நேரத்தில் தில்லுமுள்ளு நடக்கிறது, புள்ளி விவரங்களை தருவதில் ஒரு ரகசியம் காக்கப்படுகிறது, ஒரு வெளிப்படையான தேர்தல் நடைமுறைகளை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஊர்வலமாக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 300 பேர் இன்று கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி முன்னெடுத்த இந்த போராட்டத்தில் இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்தல் முறைகேடு, வாக்காளர் பட்டியல் மோசடி செய்யப்படுவதை தடுப்பதற்காக எந்த விலை கொடுக்கவும் தயார் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கிறதா என்று நாம் விவாதிக்கிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், இவர்களோடு விசிகாவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு பீட்டர் அவருடைய முதற் பார்வையை கேட்க வரும். அதாவது குணசேகரன், சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்திய விடுதலையை காப்பாற்றுவதற்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற அரசியல் சாசன சட்ட நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் மிக முக்கியமானது தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக திறந்த வழியிலே நேர்மையுடன் செயல்பட்டு ஒரு நேர்மையான தேர்தலை உறுதி செய்ததன் மூலமாகத்தான் இந்திய ஜனநாயகம் நிலைக்கும் பிழைக்கும். ஆனால் கடந்த ஒரு வாரமாக நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் இந்திய நாட்டினுடைய மனச்சாட்சியவே உலுக்கி இருக்கின்றன. அதாவது எதையெல்லாமோ திருடுவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகம் என்று சொல்லுகின்ற இந்த நாட்டில் ஏழை வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடுகிற ஒரு களவாணித்தனம், அதைத்தான் ஓட் சோரி என்று சொல்கிறார். திருட்டு என்பது கூட அது கூட கொஞ்சம் மரியாதையான சொல். களவாணித்தனம் என்பதுதான் சரியாக இருக்கும். திட்டம் போட்டு மிக விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியிலும் தங்களுக்கு சார்பான வாக்குகளை, போலி வாக்குகளை எப்படி சேர்த்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்து முடித்திருக்கிறார். அதாவது இந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் 6.5 லட்சம் ஓட்டு. இந்த 6.5 லட்சம் ஓட்டையும் மிஷின் லேர்னிங் மூலம் கொடுங்க, கம்ப்யூட்டர் பார்த்து சரிபார்க்கிற மாதிரி நீங்கள் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டால் அதை கூட கொடுக்காம பிடிஎஃப் ஃபார்மில் ஒரு 7 அடி உயரத்துக்கு வெறும் வெள்ளை பேப்பராக கொடுத்தாங்க. அதில் 6.5 லட்சம் வாக்காளர்களையும் ஒரு பெரிய டீம் பொறுமையோடு ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து வீடு வீடாக சென்று அதில் இருக்கின்ற முரண்பாடுகளை, அதில் இருக்கின்ற போலித்தனத்தை
அதில் இருக்கின்ற திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்து அதை வந்து இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பது என்பது இன்னைக்கு இந்தியாவில் உள்ள பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கின்ற பத்திரிகைகள் கூட இதை போன்ற ஒரு பெரிய ஒரு திருட்டுத்தனம் இந்தியாவில் நடக்குமா, நடக்கக்கூடுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு புள்ளி விவரங்களை பூராக அள்ளி தந்திருக்கிறார் இன்னைக்கு ராகுல் காந்தி. அசைக்கவே முடியாது. எல்லாரும் இன்னைக்கு நடுநிலையான பத்திரிகை எல்லாம் இந்த தலையங்கம் எழுதி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் இந்த நாட்டில் வந்து இப்போ நான் வந்து பாஜக நண்பர்கள் பேசுவதையும் அவர்கள் எதிர்வினை ஆற்றுவதையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து இப்படித்தான் பேச முடியும், அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் அரசியல் சாசன சட்ட நிறுவனமாக இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரும் அவர் பேசுகின்ற மொழியை பார்த்தாலே நமக்கு வந்து எப்படி இப்படி பேசக்கூடும் என்று தெரிகிறது. மிரட்டுகிறார். யாரை மிரட்டுகிறார்? நீங்க சொன்ன மாதிரி 300 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மிரட்டுகிறார். பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரை மிரட்டுகிறார். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறார். நான் வந்து வழக்கு போடுவேன், இதை வந்து நீங்க வந்து அஃபிடவிட்ல கொடுங்க, அந்த அஃபிடவிட்ல கொடுங்கன்னு கேட்பதற்கு ஏதாவது சட்டபூர்வமான விதிகள் இருக்கிறதா? இன்னைக்கு வந்து உடனே ஃபார்ம் 6ன்னு சொல்றாங்க. ஃபார்ம் 6 என்பதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஃபார்ம் 6 வந்து ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய பேர் வந்து விடுபட்டு போயிருந்தா அதுக்கு எழுதி கொடுக்கறது தான் ஃபார்ம் 6. ஆனா இது வந்து ஒரு மாஸ் ஸ்கேல் ஃப்ராட். இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்? நீங்க வந்து நான் எல்லாத்தையும் விசாரிக்கிறோம், அதை விசாரித்து நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம், எங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. இப்படியல்லவா ஒரு பொறுப்பான தேர்தல் ஆணையம் பேச வேண்டும்? நீ வந்து ஒவ்வொரு மாநிலத்தை விட்டும் அவர்களை விட்டு அந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து நீ வந்து சமனு நோட்டீஸ் அனுப்புறதுல வந்து என்ன நியாயம்? யாரை மிரட்ட நினைக்கிறாய்? அதான் அவர் சொல்றாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க நடந்திருக்கிற கொடுமைகள் வந்து இன்னைக்கு வந்து தனியார், அதாவது இன்னைக்கு இந்தியா டுடே டிவி வந்து போயிருக்கு, நியூஸ் மினிட் டிவி வந்து போயிருக்கு. அவர் மகாதேவபுராவில் சொன்ன அந்த வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. 45-50 அடி சதுரடி உள்ள வீட்டில் 80 ஓட்டு இருப்பதாக கணக்கு காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்களே அந்த பகுதியிலே வாழ்வதில்லை, வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பகுதியிலே வாழ்கிறார்கள். அப்போ வெளி மாநிலத்தை சார்ந்த யாருக்குமே அங்கே வந்து ஓட்டு இல்லை. அப்போ எப்படி அந்த ஓட்டு வந்தது? அந்த ஓட்டுகள் வந்து அதைத்தான் வந்து ராகுல் காந்தி வந்து சொல்றார். அதை வந்து நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த ஓட்டுகளை திட்டம் போட்டு சேர்க்குறீங்க. 5லிருந்து 6 மணிக்குள்ள அந்த ஓட்டுகளை பூரா போல் பண்றதுக்கான வேலைகளை பார்க்குறீங்க. ஒரே மணி நேரத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஓட்டுகள் வந்து பதிவாகிறது. அந்த தேர்தலினுடைய முடிவையே மாற்றி அமைக்கிறது. தேர்தலை திருடுகிறீர்கள், மக்களுடைய வாக்குகளை திருடுகிறீர்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு புரூவரின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வந்து 65 வாக்குகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த இடத்துல வாக்காளருக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று போன வெரிஃபிகேஷனில் வந்து சொல்றாங்க. ஒரே வாக்காளர் வந்து 3 மாநிலத்தில் ஓட்டு போடுறார். அவர் கர்நாடகாவில் போடுறாரு, உத்தரப்பிரதேசத்தில் போடுறாரு, இன்னொரு மாநிலத்தில் போய் போடுறாரு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஒரே உறுப்பினர் வந்து 4 தொகுதியில் இருக்குது அவருடைய வாக்குச்சீட்டுகள். ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விரிவான வகையில் ஊடகங்கள்ல பார்த்துருக்கிறோம், பலரும் அதை பேசுறத பார்க்கிறோம். இப்போ கொஸ்டின் வந்து தேர்தல் ஆணையம் தந்த ஆவணங்கள்ல இருந்து தான் நான் இதை எடுத்து சொல்றேன், இந்த தில்லுமுல்லு நடந்திருக்கிறத சொல்றேன்னு திரு ராகுல் காந்தி சொல்றாரு. அது தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்கள் இல்லை அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் மறுக்கிறாங்க. இன்னொன்று அஃபிடவிட் கொடுங்க, அதன் பேரில் நீங்கள் நான் குற்றச்சாட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை மிரட்டல் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது எதிர்க்கட்சிகளை மிரட்ட பார்க்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ தேர்தல் நடைமுறையின் மீது ஒரு சீரியஸான அலிகேஷன் சொல்லும்போது தேர்தல் ஆணையம் இப்படித்தான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, இல்லை வேற என்ன ரெஸ்பான்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அஃபிடவிட் கேட்பதில் வந்து என்ன நியாயம் இருக்கிறதுன்னு கேட்குறேன். சொல்லுவது யார்? இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு என்ன வந்து ஜனநாயகத்தில் அங்கீகாரம் மரியாதை இருக்கிறதோ அதற்கு சற்றும் குறையாத அங்கீகாரமும் மரியாதையும் உள்ளவர் தான் எதிர்க்கட்சியினுடைய தலைவர். He is also a constitutionally mandated person. அவர் வந்து பகிரங்கமாக இந்தியா முழுமையும் தொலைக்காட்சியிலே பார்ப்பதை போல ஏதோ ரகசியமாக ஒருவரிடம் சொல்லவில்லை. இட் இஸ் நாட் ஏ பிரஸ் லீக், ஏதோ கசிய விடுவதல்ல. இந்தியா முழுவதும் உள்ள தொலைக்காட்சிகள் அத்தனையும் கூப்பிட்டு உட்கார வைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் பார்க்கின்ற வரையில அவர் பிரசன்டேஷன் பண்ணியிருக்காரு. அப்போ இன்னைக்கு வந்து நீ வந்து வெரிஃபிகேஷனை நீ ஆரம்பிக்கணுமா வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், இவர் இவ்வளவு சொன்ன பிறகு ராகுல் காந்தியே வரல,
ஆனால் ஒரு நியாயமான தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு வந்து பிரபலமான அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் அத்தனையும் தலையங்கம் எழுதியிருக்கின்றன. அவ்வளவு பேரும் செய்தி கட்டுரைகள் வெளியிட்டு இருக்கிறார்கள். ராகுல் காந்தி சொல்லுகிற குற்றச்சாட்டு வந்து மிக வலிமையான குற்றச்சாட்டு. அதற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் திரட்டி தரப்பட்டிருக்கின்றன. சரி, நீ வந்து யோகியம் அப்படின்னு சொன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டியதானே? நாங்கள் கேட்குறோம்ல, நீ வந்து 5 மணிக்கு மேலே நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்க்கணும்னு கொடுன்னு சொன்னால் உடனே நீ வந்து ரூலை அமெண்ட் பண்ணி அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்கிற. ஏன் வந்து டிஜிட்டலைஸ்டு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு 65 லட்சம் பேர் ஓட்டை வந்து நீ எடுத்திருக்கிறீங்க பீகாரில். இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அஃபிடவிட் போடுறீங்க? அதை எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் எந்த சட்டத்திலையும் இல்லையா? என் ஓட்டை நீக்குவ, என் ஓட்டு இருக்குது அப்ரூவ்டு டிராஃப்ட் அப்ரூவ்டு லிஸ்ட்டில் ஜனவரி மாதம் நடந்த சம்மரி ரிவிஷனில் என் வேலிட் ஓட்டு என்று சொல்லி என்னுடைய ஓட்டு இருக்குது. அதை வந்து நீ இப்போ டிராஃப்ட் ரிப்போர்ட்டில் எடுக்கிற. ஆனால் யாருக்கு எடுத்தேன்னு சொல்ல மாட்டியான், எதுக்கு எடுத்தேன்னு சொல்ல மாட்டியான். ஏன் சொல்லமான்னு கேட்டால் சட்டத்தில் அதுக்கு விதி இல்லை. இதுக்கு என்ன சட்டத்தில் விதி வேண்டும்? சட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதா? 65 லட்சம் பேரை வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதிக்கு வந்து 30,000 பேரை எடுத்து விட்டு நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், எதுக்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படி என்று உச்ச நீதிமன்றத்திலே வந்து பிரமாண வாக்குமூலம் போடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது கொடுத்தது யார்? அதுதான் நான் வந்து இது கோளாறு எங்கே ஆரம்பிக்குது? தேர்தல் ஆணையத்தை நியமிக்கின்ற அந்த குழுவிலே இந்தியாவுடைய தலைமை நீதிபதியை வெளியே எடுத்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ தலைமை நீதிபதி இருந்து, பிரதமரும் இருந்து, எதிர்க்கட்சி தலைவரும் இருந்து இந்த தேர்தல் ஆணையர்களை நியமித்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையர்கள் வந்து இன்னைக்கு சுதந்திரமாக செயல்படுவாங்க. ஆனால் நியமித்தது யார்? மோடியும் அமித்ஷாவும். அப்போ மோடி அமித்ஷா நியமித்த இந்த தேர்தல் ஆணையர்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்? அட்லீஸ்ட் வந்து ஒரு பாவலாவது காமிக்கலாம் நியாயமாக இருப்பதை போல. ஆனால் எந்த விதமான ஒரு ரிசர்வேஷனும் இல்லாமல் அப்பட்டமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக இந்த ஏழை எளிய மக்களுடைய வாக்குகளை திருடுவதும் தேர்தலை திருடுவதையும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு சுட்டி காட்டியிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ராகுல் காந்தி செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை. இதை மக்கள் இயக்கமாக ஏற்றணும். ஏன்னா நியாயமான தேர்தல் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பிறகு தேர்தலின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். தேர்தலின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அடுத்து வந்து ஜனநாயகத்தினுடைய அழிவு என்பது மிக விரைவிலே வந்துவிடும். அதற்கு பிறகு இந்தியாவை வந்து ஒரு புகழ்பெற்ற ஜனநாயகம், பண்பட்ட ஜனநாயகம் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற நாடுகளைப் போல, பர்மாவை போல, பங்களாதேஷை போல நாமும் அரசியல் சாசன சட்டமும் அரசியல் சாசன சட்ட நிறுவனங்களும் செயல்படாத ஒரு நிலையை தோக்கி போக வேண்டிய சூழ்நிலையைத்தான் இன்னைக்கு அவங்க செய்றாங்க. அத வேற ஒண்ணும் இல்ல. எல்லா கட்சியும் பிரதமருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடக்க வேண்டும். ஒரு முக்கியமான பிரச்சனையில அரசை பார்த்து குற்றம் சாட்டுவது, அதுக்கு அரசு வந்து பதில் சொல்வது அப்படின்ற ஒன்று வந்து ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகம். இதுவரையிலும் ராகுல் காந்தி அவர்கள் பல பிரச்சனைகள் எழுப்பியிருக்கிறார். கல்வான் சைனா பிரச்சனையை பேசியிருக்காரு, ரஃபேல் பிரச்சனையை பேசியிருக்காரு, டிமானிட்டைசேஷனை பேசியிருக்கிறாரு, கொரோனா டெத்ஸ் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். இப்போ அண்மை காலத்தில் வந்ததில் வந்து நீங்கள் பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் வரலையும் அரசை குற்றம் சாட்டி பேசுவதும் அதுக்கு அரசு பதில் சொல்வதுமான ஒரு உரையாடல் ஜனநாயகத்தில் இயற்கையானது. ஆனால் அரசை விமர்சிப்பது, அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதுன்றதை விடவும் கடந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக தேர்தல் ஆணையத்தை மிக கடுமையாக ராகுல் காந்தி அவர்கள் விமர்சிக்கிறார். இப்போ இந்த தேர்தல் மூலமாக பிரதமரை அவர் வெற்றி பெற்றதே செல்லாது, அவர் இந்த ஆட்சியை அமைத்தது அப்படின்ற ஒன்றே லெஜிட்டிமேட்டாக இல்லைன்னு சொல்ல வர்றாரா, இல்லை தேர்தல் ஆணையம் இப்படியே இருந்ததுன்னா எதிர்காலத்தில் தேர்தல் அப்படின்ற ஒன்று சிரமம் ஆயிடும் சந்திப்பதற்கு அப்படின்ற இடத்துல இருந்து அவருடைய எதிர்ப்பு வருதா? தேர்தல் ஆணையத்தை டார்கெட் பண்ண வேண்டியது ஏன்? அதாவது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய மூலக்கல்லே சுதந்திரமான தேர்தல் தானே. பாராளுமன்றத்திலே இருக்கின்ற எம்பிக்களுக்கும் பிரதமருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் சட்டமன்றத்தில் இருக்கிற முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் எங்கே இருந்து வருகிறது? அதிகாரம் வந்து மக்களிடமிருந்து வருகிறது. மக்களிடமிருந்து வருகின்ற அதிகாரத்தை வந்து நாம் எப்படி வந்து அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறோம்? தேர்தல் மூலமாக கொடுக்கிறோம். அப்போ இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதாவது ஒரு அருமையான ஒரு கவிஞர் வந்து நல்லா எழுதினார். அதாவது மங்கை சூதானால் கங்கையில் குடிக்கலாம், கங்கையே சூதானால் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டார். அப்போ கங்கையே சூதாயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஜனநாயகம் என்ன? அதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. இது கோளாறு வேற எங்கே இல்லைடா. கோளாறு வந்து இவங்களுக்கு வந்து
ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு இவர்களுக்கு வந்து நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதல்ல, ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதல்ல. இவர்கள் வந்து நாட்டில் வந்து மிகப்பெரிய முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்யலாம், இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கலாம். ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குகளை வந்து போலியாக அல்லது தேர்தல் ஆணையத்தை தங்களுக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு எந்த தேர்தலிலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு நிலம் வந்துட்டுதுன்னா இந்த நாட்டில் வந்து வாட் பர்பஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷுட் எக்ஸிஸ்ட்? அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த தேர்தல் மட்டும் வந்துங்க ஒரே அதாவது சைனா மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே. பார்ட்டி எலெக்ஷனே பார்லிமெண்டரி எலெக்ஷன். மற்ற கட்சிகள் வந்து போட்டியிட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆகவே தான் ராகுல் காந்தி வந்து அஞ்சுகிறார். இது வந்து தேர்தல் என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கின்ற முயற்சியினுடைய முதல் கட்டம் தான் இது என்று சுட்டி காட்டுகிறார். அதனால தான் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இது வந்து ரொம்ப தப்பு, இது வந்து இந்த மாதிரி தேர்தலை வந்து அவங்க கையாடக்கூடும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க. இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாரு, நாங்கள் தேர்தலை பாய்காட் பண்ணுவோங்கிறார். இப்போ பீகாரில் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பெரிய கூட்டணியுடைய தலைவர், நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா தேர்தலை புறக்கணிக்கிறதை தவிர எங்களுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்றாரு. இது அகில இந்திய அளவில் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படி ஒரு நிலைமை வந்தது என்று சொன்னால் ஜனநாயகத்தின் எதிர்காலம் என்ன ஆகும்? பிஜேபியினுடைய கோணத்தை கேட்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் திரு நாகராஜ், 4-5 முக்கியமான குற்றச்சாட்டுகளை திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று, ஜனநாயகத்துக்கு திரு ராகுல் காந்தி செய்திருக்கிற மிகப்பெரிய சேவை தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுறது. அதை சுட்டிக்காட்டினா எதிர்க்கட்சிகளை தேர்தல் ஆணையம் மிரட்டுகிறது. இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய நாட்டினுடைய மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது ராகுல் காந்தி எழுப்பி இருக்கிற இந்த பிரச்சனைங்கிறாரு. இதை நீங்கள் தேர்தல் ஆணையம் அணுகிறத எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அதற்காக போராடுறதையும் எதிர்க்கட்சிகள் ஒன்றா அதில் நிற்கிறதையும் எப்படி பார்க்க? வணக்கம் அனைவருக்கும். மரியாதைக்குரிய ஐயா அல்போன்ஸ் அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. நீங்கள் ரொம்ப அருமையாக ஒரு கேள்வி ஐயாட்ட கேட்டீங்க. ரஃபேல் விவகாரம் குறித்து கேட்டீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை. டிமானிட்ரைசேஷன் பண மதிப்பிழப்பு குறித்து உச்சநீதிமன்றம் தலையில் கூட்டு வச்சது, அது குறித்து இன்றைக்கி இல்லை. ஹிண்டன்பர்க் குறித்து நிறையா அன்றைக்கி ஆக்சுவலாக நம்முடைய இந்திய பொருளாதாரமே வீழ்ந்தது. இன்றைக்கி ட்ரம்ப் வந்த உடனே அந்த கம்பெனியே மூடப்பட்டு விட்டது. இன்றைக்கி ஹிண்டன்பர்க் விஷயம் என்னாச்சு? இதை கிளப்பினது யாருன்னா ராகுல் காந்தி தான். பெகாசஸ் பற்றி தெரியும், டெலிஃபோன் ஒட்டு கேப்புன்ட்டு ஃபோனை கொடுங்கன்னு சொன்னாங்க ராகுல் காந்தி கிட்ட, கொடுக்க மறுத்துட்டார். இன்றைக்கி வரைக்கும் அந்த மேட்ரு ஒன்றுமே இல்லை. அமெரிக்காவில் போய் சீக்கியர்கள் குறித்து பேசியது, பாகிஸ்தானுடைய குரலாக ஒலிப்பது. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பேசினா அந்த குரலாக ஒலிப்பது. அதுக்கு நீங்கள் சொன்னீங்க சிந்தூர் போன்ற பல விஷயங்கள், ஆப்ரேஷன் எல்லாமே. இப்போது டெட் எக்கனாமின்னு சொன்னார் ட்ரம்ப், உடனே அதை பிடிச்சிட்டார். ஸோ இந்தியாவுக்கு யாரெல்லாம் கெடுதல் நடக்கிறதோ, யாரெல்லாம் மோடியை வந்து விமர்சிக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்திய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கின்ற வேலையை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக செய்து வரார். ஒரு நிமிஷம் ஆகிற செலவு நாடாளுமன்றம் பாராளுமன்றம் நடத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய். ஒன்றும் இல்லாத இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு, அதாவது இவங்க ஆட்சியில் இருந்த பொழுது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது ஏறக்குறைய 13 முறை ஒன்றுமில்லாத விவகாரம்னு சொல்ல முடியுமா சார்? 1 லட்சம் ஓட்டை சேர்த்திருக்கிறாங்க, போலி வாக்காளர்கள், ஃபேக்கான அட்ரஸ், டியூப்ளிகேஷன், அப்பா பேரு ABCDFன்றது மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க, கதை விளக்கம் 0ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒண்ணுமே இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது காங்கிரஸ் மட்டும் பேசலையா, அது எல்லா எதிர்க்கட்சிகளும் அந்த கருத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறையை விமர்சிக்கிறாங்க. ஏன் ஒன்றுமே இல்லாத இல்லை, ஏன் ஒன்றுமில்லாதன்னு சொல்ற அப்படின்னா, இதுவரைக்கும் ஏதோ இருந்து அவர் சொல்லி இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். ராகுல் காந்தியோடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்கும். மக்களே இன்னைக்கு ஒரு வேடிக்கையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி பண்ணாருன்னா ஜனநாயகத்தினுடைய முறைக்கு மாறுபட்டு பாராளுமன்றத்தை தடுப்பது, எதிர்க்கட்சி ஒரு வெட்டி பிரபகண்டா பண்ணுவதுங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 1952 முதல் பாராளுமன்ற எலெக்ஷன் இருந்து 57, 61, 65, 66, 83, 84, 87, 92, 93, 95, 2002, 2003, 2004 ஏறக்குறைய 13 முறை சீர்திருத்தம் நடைபெற்றிருக்கிறது. இப்போ நடக்கிற பீகார் நடக்கிறது 24 வருடங்களுக்கு பிறகு நடக்கிறது. 24 வருடத்துக்கு பிறகு நடக்கின்ற இந்த விஷயத்தில்
65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தெளிவாக தேர்தல் கமிஷன் சொல்றாங்க. அதில் 22 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள். 7 லட்சம் வாக்காளர்கள் வந்து இரட்டை பதிவு இருக்கிறது. 32 லட்சம் பேர் வேறு மாநிலத்துக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். இதுதான் 65 லட்சம் பேர்த்தில். மொத்தமாக ஷார்ட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம் தான் ஷார்ட்டேஜாக ஓட்டு இல்லாமல் போனவங்கன்ட்டு. தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. 1 மாதம் டைம் தராங்க. நீங்கள் வாங்க, 11 ஆவணங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் செத்தே போயிருந்து கூட மீண்டும் உயிரோடு வந்தால் கூட இந்த 11 ஆவணங்களை கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு வாக்கு ஓட்டு கொடுக்கப்படும்ங்கிறது தெளிவுபடுத்துகிறாங்க. இவர் கத்துகிறார், சத்தம் போடுகிறார், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்னால தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? அவர் மிரட்டல. ஐயா நீ ஒரு அஃபிடவிட் கொடுங்க, என்னென்ன குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுங்க, நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம்னு சொன்னால் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறார். எப்படி முன்னாடி பெகாசஸ் பண்ணாரோ, ஹிண்டன்பர்க் பண்ணாரோ, அதானி பொது வெளியில தானே சார் வைக்கிறாரு. எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் வந்து ஒரு ஏஜென்சி மூலமா சோர்சஸ் அப்படின்ற மூலமா சொல்லலையே. தான் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நாட்டு மக்கள் முன்னால் இத்தனை ஆதாரங்களோட நான் இதை வைக்கிறேன், இதுவே என்னுடைய அஃபிடவிட், இதையே எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா அவர் மேல அவர் புகார்தாரர் ஒருத்தர் புகார் சொன்னா புகார்ல உண்மைத்தன்மை இருக்குமான்னு விசாரிக்கணுமா, அல்ல புகார்தாரரை தேடி போய் ஏன் சொன்னீங்கன்னு மிரட்டுவீங்களா? சார் தினமும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயங்கள் தொடர்ந்து பேசுறத நீங்க ஆதாரம் இல்லாமல் சார் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனா கூட, அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராகவே இருந்தாலும் கூட, அவருடைய அப்பாவே இருந்தாலும் கூட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். இதெல்லாம் பிரச்சனை, அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே சொன்னீங்க, இங்கே சொன்னீங்க, எழுதி அஃபிடவிட் போட்டு கொடுங்க, இதுதான் பிரச்சனைன்னு நாங்கள் பதில் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குது எலெக்ஷன் கமிஷன். நீங்கள் ஏன் தயங்குறீங்க? சரி நான் கேட்குறேன், அப்படி தேர்தலை முறைகேடு செய்ய வேண்டும் என்று ஆணையத்தோடு கூட்டணி போட்டிருந்தால் ஜம்மு காஷ்மீரில் உலகம் வியக்கின்ற வகையில் இன்றைக்கு தேர்தல் நடத்தி அங்கே எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. அது மப்தி முகமது இன்னைக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு பாண்டிச்சேரி மாதிரி போடாம நாமினேட்டட் எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க பாக்குறாங்க. பாண்டிச்சேரியில் நடந்ததை இங்க செஞ்சிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றதை பார்க்கிறோம். இப்ப இங்க ஒரு சொல்றது யாரோ ஒரு வழிபோக்கர் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைகிறதுக்கு ஒரு 50% ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கினா, வர வேண்டான்னு சொன்ன எதிர்த்து வாக்களிச்ச ஒரு 50-60 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் தான் அந்த 300 எம்பிக்கள். அவங்க சொல்றவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அவங்க ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற புகாரை கூட நீங்க ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்களா தேர்தல் ஆணையம்? அஃபிடவிட் போட்டு ஓத் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அப்படின்னா புகார் கொடுக்க வர்றவங்களை வந்து நீங்க மெசஞ்சரை ஷூட் பண்ற மாதிரி இல்ல சார். மறுக்கவே இல்லையே சார், நீங்க வந்து விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டு விட்டது சார். 1.2 லட்சம் ஓட்டு தான் ஷார்ட்டேஜ். சரி, நீங்க நாளைக்கு இங்க போராட்டம் பண்ணீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, பீகார் போங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு இல்லையோ எல்லாரும் வாருங்கள்னு சொல்லிட்டு நேரடியாக BLA 2 BLA 3 BLA 4 எல்லாமே இருக்கு, எல்லாம் முறைப்படி கூட்டிட்டு போய் முறைப்படி நீங்க அப்ளிகேஷன் கொடுங்க சார். நீங்க அஃபிடவிட் கூட கொடுக்க வேண்டாம் சார். யாருக்கெல்லாம் வாக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் தேர்தல் கமிஷன்ல டைம் இருக்கு பாருங்க, இவருக்கு வாக்கு இருக்கு, ஒரு ஆளை காமிக்கல சார். நீங்க ஒரு ஆளை காமிங்க. நீங்க சொல்ற கணக்கின்படி இன்னைக்கு 7.5 லட்சத்துல முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வந்து இப்ப இருக்கிற சிட்டிங் டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு நீங்க சொல்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பிறகு ஒரே நபருக்கு 2 வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு அப்படின்னு அந்த 2 அட்டையை வந்து செய்தியாளருக்கு முன்னாடி கொடுக்கிறாரு. இந்த ரிவிஷன் ப்ராப்பரா நடந்ததுன்னா எப்படி ஒருத்தருக்கு 2 அடையாள அட்டை இருக்க முடியும் சார்? சார் இன்னும் முடியல, இன்னும் வரைவு பட்டியல் வரல சார், நடந்து கொண்டு இருக்கிறது. அதான் சொல்றேன், இன்னும் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு, நீங்க வந்து கொடுங்கன்னு சொல்லி தெளிவா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. நீங்க அதைத்தான், உங்களுக்கு என்ன பயம்னா சார் 2005 இருந்து அங்க பீகார்ல பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கு, நாங்க வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். தோத்து இருந்தா சொல்லலாம், இல்ல நீங்க தோத்துட்டு வரீங்க அதனால எல்லாம் ஓட்ட மாத்த பாத்துறீங்க. வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். சரி, பீகார்ல இருக்கிற வாக்குகள் நீங்க நீக்கிற வாக்குகள்லாம் வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அந்த வாக்கை சேர்த்தறதுக்கு என்ன சொல்றீங்க? அதெல்லாம் பாஜக ஆதரவான வாக்குகள். என்ன சார் பீகார்ல நீக்கப்பட்ட வாக்குகள் சொல்லுங்க. அது ஒரு கள ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் கொடுத்திருக்க ரிப்போர்ட் வந்து வாக்குரிமை முஸ்லிம்கள் தலித்துகள் தான் மிக பெரும்பாலானவங்க பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு தகவல் இருக்கு.
இப்ப தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் சார், நீங்க நடக்கும்போது முஸ்லிம்களுடைய இப்ப போய் நீங்க கட்சி- செய்றீங்கன்னா அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சந்தேகிக்க வேண்டியது இருக்கே. சார் குணா சார், நான் திரும்ப சொல்றேன், 2024 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரிவிஷன் வந்திருக்கு, எஸ்ஐஆர் வந்திருக்கு. நான் சொல்றேன் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களே, ஏன்னா நீங்க இஸ்லாமிய நேஷனல் காங்கிரஸ் தான் தெரியும், ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிற கட்சி. அந்த இஸ்லாமியரை அழைத்து கொண்டு நீங்கள் போங்கிற தேர்தல் கமிஷனுக்கு, பீகார்ல தேர்தல் கமிஷன்ல போய் நீங்க சொல்லுங்க சார். கோயம்புத்தூர்ல நீங்க நம்ப மாட்டீங்க, அண்ணாமலை அவர்கள் தேர்தல் என்னப்பா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு செகண்ட் சார், ஒரு பேசி செகண்ட் முடிச்சிடுறேன். ஒரு செகண்ட். தேர்தல்ல இல்ல, கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி நீங்க 75,000 வாக்கள் நீக்கப்பட்டது. 75,000 வாக்கள் கலர் கொடுத்தீங்கன்னு வச்சீங்க. எதுக்கு இஸ்லாமியர்களை இழுக்கிறீங்க? எதுக்கு இஸ்லாமியர்களை இழுக்கிறீங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இது வந்து எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் நீங்க பாவம் அந்த இஸ்லாமியர்கள் தலையில ஏன் தூக்கி வைக்கிறீங்க? அல்போன்ஸ் சார், ஒரு வீட்ல 80 ஓட்டு இஸ்லாமியர்களா ரெஜிஸ்டர் இல்ல சார், நான் பதில் கொடுத்துறேன் சார். என்ன சார்? அல்போன்ஸ் சார், நீங்க தான் இஸ்லாமியர்களை இழுத்தீங்க. நீங்க தான் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் நீங்க கொண்டு வந்தீங்க. நாங்க அப்படி எல்லாம் பாகுபாடு பார்க்கல, அப்படி எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்க்கல. இல்ல குணா சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க தான் இஸ்லாமியர்கள் இழுத்தீங்க. இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் முன்னுரிமை வந்து யாருக்கு தரணும்? இஸ்லாமியர்கள் தரணும் இந்திய சொத்துக்கள் சொல்லி சொன்னது காங்கிரஸ் தான், நாங்க சொல்லல. நீங்க தான் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து அவரை தேர்தல் அறிக்கை ட்விஸ்ட் பண்ணாதான் சொல்றேன். பாகிஸ்தான்ல அப்படி வந்து அந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியோட வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒன்ற மத கோணத்தோட உள்ள ரெண்டு எரும மாடு இருந்தா ஒன்னு எடுத்து வந்தேரிகளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு மத வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி செய்தார். அப்ப தேர்தல் ஆணையம் கண்டிக்கலன்றது அன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு. ஆளூர் குறுக்கிட முன்னார் ஒரு நிமிஷம் சார். ஆளூர் தவறு நடக்கல, விளக்கம் தந்திருக்கிறாங்க, முறைப்படிதான் எல்லாரும் நடக்கிறது. என்ன சொன்னாருங்கிறது தான் பிரச்சனை. மன்மோகன் சிங் என்ன பேசினார் சார், பலமுறை பேசியிருக்கோம் சார், பலமுறை பேசி ஒட்டி தான் நான் சொல்றேன். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய குரலாக காங்கிரஸ் ஒலிக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்துல வந்து குறை இருக்கு அப்படின்னா பாகிஸ்தானின் குரல் அப்படின்னா இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரை எப்படி நீங்க கொச்சைப்படுத்த முடியும்? அவர் இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா? அப்படிதான் சார் அவர் பாகிஸ்தானுக்கு போய் டீ சாப்பிட்டது யாரு? அமெரிக்காவின் குரலாக இருக்கிறார், பாகிஸ்தானின் குரலாக இருக்கிறார், பங்களாதேஷின் குரலாக இருக்கிறார் என்று எங்கெல்லாம் இந்தியா ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னது யார் சார்? அமெரிக்கா தேர்தல்ல போய் ட்ரம்ப் சர்க்கார் அமைக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்டது யாரு? ராகுல் காந்தியா? ஹவுடி மோடி எங்க வந்து நடத்துறீங்களா? இது யார் நடத்தலாம்? என்ன தவறுங்கற? நான் அமெரிக்கால தான் சார் கேட்டேன், நாங்க இந்தியால வந்து கேட்கலையே. அமெரிக்கால போய் கேட்க கூடாது சார். அந்த நாட்டினுடைய மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டுமோ அவங்க போடுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய எந்த பிரதமராவது அப்படி ஓட்டு கேட்டிருக்காங்களா? இந்தியாவுக்கு வந்து இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இப்ப ராகுல் காந்தி ஓட்டு போடுங்கன்னா அல்லது மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னா அது இந்திய இறையாண்மையை மதிக்கிற செயலா? அது சரின்னு சொல்றீங்க? இந்திய இறையாண்மை அப்ப இல்ல சார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு இருந்து கொண்டு கடுமையான விமர்சனத்தை வைப்பார், அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், தேர்தல் கமிஷன் செயல்பாடை சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆர்டிகல் 370 ஏற்றுக்கொள்ள மாட்டார், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார், குடியுரிமை சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் எப்படி நீங்க பாக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தை மதிக்கல, சட்டத்தை மதிக்காம நடந்துக்கிறாரு அப்படின்றது எல்லாம் முறைப்படி தான் நடக்குது திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் வைக்கிற ஒரு வாதம். அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு பயம் வந்து விட்டது, அதனால் எதையோ சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. உண்மையிலேயே பாஜகவுக்கு தான் பயம் வந்திருக்கிறது. பாஜகவுக்கு வெளிப்படைத்தன்மை இருந்தால், தேர்தல் ஆணையத்திற்கு உண்மையிலேயே நேர்மை திறன் இருந்தால் ஒரு டிரான்ஸ்பரன்சியோடு நடந்திருப்பாங்க. எதுலையாவது ஒன்றில் அவங்க வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்காங்களா? தேர்தல் ஆணையராக இருந்தவர் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார் அருண் கோயல். ஏன் ராஜினாமா பண்ணார்னு இது வரைக்கும் விளக்கம் இருக்கா? குடியரசுத் தலைவர் அந்த ராஜினாமா கடிதத்தை 2 மணி நேரத்தில் ஏற்றுக்கிட்டு அவரை ரெடி பண்ணி அனுப்புனாங்களே, ஏன்னு ஏதாவது தெளிவு இருக்கா? அதுக்கப்புறம் ஏற்கனவே அது காலியாக இருந்த நேரத்தில் தான் இவரும் இன்னொரு தேர்தல் ஆணையரும் ராஜினாமா பண்ணிட்டு போனார். அப்போது இதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர் நியமன அந்த குழு அதில் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிக்கிட்டு இவங்க அமைச்சர்களை கொண்டு அதில் ஒரு குழு அமைச்சு போட்டாங்களே, அது வந்து முறையா? அப்போ ஒவ்வொன்றையும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எதை கேட்டாலும் தரமாட்டாங்க. இப்போ வந்து சண்டிகர் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி வேட்பாளர்.
ஆனால் அந்த தேர்தல் ஆணையர் அந்த வெற்றியை திருத்தி பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார். இது எப்படி வெளிப்பட்டது? இந்த நேர்மை திறனுள்ள தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்து வெளிப்பட்டதா அல்லது சிசிடிவி காட்சிகள் காட்டி கொடுத்ததா? அங்க இருந்த கேமராக்கள் காட்டி கொடுத்தது. கேமராக்கள் காட்டி கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் அம்பலப்பட்டது. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான புகார் வருது. ஒரே நேரத்தில் கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு அன்னைக்கு ஏராளமான வாக்குகள் பதிவாகி இருக்குது. ஆனால் அங்கே இருந்தவங்க அப்படி மறுக்கிறாங்க. இல்லை, நாங்கள் பூத்தில் தான் இருந்தோம், அப்படியெல்லாம் கூட்டமே இல்லையே. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் கடைசி நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் பதிவாச்சுன்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் எழுது, ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டை அங்கே இருந்தவங்க ஆமாம் நாங்கள் இப்போ அங்கே தான் இருந்தோம், இது யாருமே அப்படி பெருசாக வரலையேன்னு சொல்லும்போது அது உண்மையா பொய்யான்னு எதை வச்சு பார்க்கறது? சிசிடிவியை வச்சு பார்ப்போம். சிசிடிவி காட்சியை கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் தரமாட்டேங்கிறீங்க? ஒப்புகை சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சிசிடிவி காட்சியை தரமாட்டோம், ஒப்புகை சீட்டு கேட்டால் தரமாட்டோம், எதையும் தரமாட்டோம். வாக்கு விழுக்காடு எவ்வளோன்னு அன்னைக்கு எவ்வளோ வாக்கு விழுக்காடுன்னு உடனே அறிவிங்க, வாக்கு பதிவு எவ்வளோ அப்படிங்கிறத உடனே அறிவிங்கன்னு கேட்டால் அது அறிவிக்க முடியாது. எதையாவது தேர்தல் ஆணையம் கேட்டதை கொடுத்துருக்கா? சரி, இப்போ அந்த வாக்காளர் பட்டியலையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த சர்ச்சபிள் டேட்டா பேஸ்லாம் தர முடியாது. வேணால் இந்த கட்டுக்கட்டாக அச்சிடப்பட்டது இருக்குது, எடுத்துகிட்டு போங்க, அதில் போய் நீங்கள் தேடி பிடிச்சிங்க. அப்படி எடுத்துகிட்டு போய் தேடி பிடிச்சி தான் இன்றைக்கி இவ்வளோ குறைபாடுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ராகுல் காந்தி சொல்கிறார். காகிதம் இல்லா பட்ஜெட்டு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு காகிதம் கிடையாது, எல்லாமே இணையத்துக்கு வந்துருச்சு. எதை வேணாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதனால காகிதம் இல்லாத பட்ஜெட், காகிதம் இல்லாத ஒரு அரசு அலுவலகம், காகிதம் இல்லாத அரசு தொடர்புகள்னு உருவாக்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் சர்ச்சபிள் டேட்டா பேஸ் கேட்டால் தரமாட்டேது தேர்தல் ஆணையம். அப்போ ஒவ்வொன்றையும் இப்படி முடக்கி வைப்பதற்கு என்ன காரணம்? டிஜிட்டல் இந்தியாவில் தேர்தல் ஆணையத்துக்கு போய் வாக்காளர் பட்டியலில் ஷானவாஸ் அப்படின்ற பேரில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணால் 52 இடத்துல அந்த பேர் இருக்கு, ஒரே தொகுதியில் ஒரே வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் இப்போ அப்படி கிடைக்காம தானே ராகுல் காந்தி கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போய் அதில் உட்கார்ந்து தேடி பார்த்து 6 மாதம் ஒர்க் பண்ணி இந்த குறைபாடுகளை கண்டுபிடிச்சிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறார். ஒரு வீட்டு கதவு எண்ணில் 80 ஓட்டு இருக்கு, ஆனால் அங்கே போய் விசாரிச்சா அது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது எல்லா கட்சிக்கும் பதட்டம் வரணும்ல. இதை பார்த்தா எல்லா கட்சிக்கும் இதை பதட்டம் வரும்ல. அப்போ ராகுல் காந்தி சொல்றது உண்மையா பொய்யா? சரி, அங்கே போய் விசாரிச்சா உண்மை, ராகுல் காந்தி சொல்வது உண்மை. அங்கே போய் விசாரிச்சா அந்த டோரில் அப்படி இல்லை, அங்கே 80 ஓட்டு இல்லை, ஆள் இல்லை அப்படின்னு வருது. ஊடகங்கள் போய் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா கட்சிகளும் அதை பதற்றமாக பார்க்கணும். ஓட்டே இல்லை ஆனால் ஓட்டு இருக்கு, ஆளே இல்லை ஓட்டு இருக்கு, ஒரு டோருக்குள்ள இவ்வளோ ஓட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கேள்வி வரணும்ல. பாஜகவுக்கு மட்டும் அந்த கேள்வி வரல. பாஜக எப்படி அப்படியே தேர்தல் ஆணையம் சொல்றதை நம்புது? பாஜக ஒரு அரசியல் கட்சி தானே. தேர்தலை எப்படி நடத்துறது, வரைவு வாக்காளர் பட்டியலை எப்படி வெளியிடுறது, என்ன ஏதுன்னு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் கூட்டி தேர்தல் ஆணையம் கருத்து கேட்குதுல்ல. அப்போ பாஜகவுக்கு இதுல என்ன கருத்து? அப்போ ஒரு பிழை இருந்தால் அந்த பிழை சரி செய்யப்படணுமா வேண்டாமா? தேர்தல் ஆணையம் தப்பே செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஏன்னா இவர்தான் தேர்தல் ஆணையம், மோடி தானே தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தனியாவா இருக்கு இப்போ? அப்படின்னா நீங்க அந்த குழுவை ஏற்கனவே இருந்தது போல வெளிப்படைத்தன்மையோட அதை தொடர விட்டுருக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதி அதில் இருக்கக்கூடாதுன்னு ஏன் நீங்க சட்டத்தை திருத்தினீங்க? அந்த கேள்விக்கு விட வேணும்ல. அப்ப சட்டத்தை திருத்தியதே இவர்களாலை போட்டு இவர்களால் நடத்தப்படுகிற தேர்தல். எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் பதில் கிடையாது. எவ்வளவு வெறுப்பு பேச்சு வேணாலும் பேசலாம். எந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? மோடி மேல, அமித்ஷா மேல எவ்வளவு வெறுப்பு பேச்சு. இந்த ஒரிசா தேர்தலில் எவ்வளவு பெரிய வெறுப்பு பேச்சு பேசினாங்க, தமிழரை முன்வைத்து. தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு. வடமாநிலங்கள் தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு, சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சு ஒவ்வொரு முறையும் பேசியிருக்காங்க. எதன் மீதாவது தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் மோடி பேசுறாரு, இப்படியெல்லாம் அமித்ஷா பேசுறாரு, என்ன பதில் சொன்னார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதிலை சொல்லாமல் கடந்து போனார்கள். ஒரு தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படலாமா? ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா நாங்கள் பார்க்கிறோம், என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், பேசியிருந்தால் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம்ல தேர்தல் ஆணையம் சொல்லணும், நேர்மையான தேர்தல் ஆணையம். ஆனா அப்படி சொல்லல. அப்போ ஒரு நடவடிக்கை கூட நேர்மையா இல்லையா? நீங்க அந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி நம்ப சொல்றீங்க? தேர்தல் ஆணையம் சார்போடு நடக்குதுன்றது உங்களுடைய கருத்து. கோட்டி, உங்க பார்வை என்ன? ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் நடக்கிற இந்த விஷயத்தை ஈசி எப்படி அணுகுது? எலெக்ஷன் கமிஷனே ஒரு விமர்சனத்துக்கு, இவ்வளவு கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகிறது எப்படி பார்க்குறீங்க?
சார் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது அரசியல் ரீதியாக கேட்டிருக்கீங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்படி பார்க்குது, அரசியல் கட்சி எப்படி பேசுது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சாதாரண எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது, ஒத்த ஓட்டு இருக்குது எனக்கு. அது மக்கள் பாயிண்ட்லேருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டை பற்றி நம்ம பேசிட்டு அடுத்தது போவோம். அது ஊர்லலாம் சொல்லுவாங்க ஹெல்மெட் திருடன், கோழி திருடன், செருப்பு திருடன், பெட்ரோல் திருடன். இது என்னென்னா அல்பத்தனமான திருட்டுகள் இதெல்லாம். இது வந்து ஒரு கடுமையான சொல் கிடையாது. பட் திருட்டில் வந்து குற்றப்பிரிவு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதோ ஒரு 75 ரூபா 100 ரூபா 200 பெட்டி கிரைம்ஸு. அந்த மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு திருட்டுன்னு ஒரு பட்டத்தை பெற்றிருக்கு. கள்ள ஓட்டுன்றது இருந்திருக்கு, தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, வட இந்தியாவில் இருக்கு. எதிர்க்கட்சி சொல்லிட்டாலே அது பட்டத்தை வாங்கி அது பட்டத்தை வாங்கிடுவாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு திருட்டு பட்டம் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ திருட்டு பட்டம் வாங்கினவன் வந்துட்டு ஐயா நான் திருடன் இல்லை, என் பையில் ஒன்றும் இல்லை, என் ஜோபியில் ஒன்றும் இல்லை, இந்தா பார்த்துக்கன்னு கொடுத்தா அவன் திருடன் இல்லை. நீ எப்படி என்ன திருடன் சொல்லுவ? எனக்கு வந்து பத்திரம் பண்ணி கொடு, நீ வந்து ஓத் செர்மனி எழுதி கொடுனா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீக்ரெசி, அதை உறுதிமொழியோட அடிப்படை என்னென்னா, இப்போ நான் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போய் சட்டம் படித்த மாணவனா ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன்னா, ஐயா நான் கொடுக்குற தரவு என்னோட நம்பிக்கைக்கும் என்னோட கருத்துக்கும் கரெக்டானது, இதில் பொய் பித்தலாட்டை எதுவும் இல்லை, நானாக கொடுக்குறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேட்டாக்கு எதுக்கு ராகுல் காந்தி உறுதிமொழி கொடுக்கணும்? இவங்க தான் போய் கோர்ட்டில் போய் உறுதிமொழி கொடுக்கணும், ஆமாம் எங்கள் டேட்டா கரெக்டுன்னு. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், அந்த ஓட்டர் ஐடியெலாம் பாருங்கள், அதில் ஃபோட்டோலாம் பாருங்கள். இந்த ஸ்டேஷன்லலாம் ஒட்டியிருப்பாங்க இந்த பிக் பாக்கெட்டு செயின் திருடுறவங்களாம் சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம ஃபோட்டோவை நம்மளுக்கே பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும், இது யார் ஃபோட்டோன்னு தெரியாது. இன்னொரு அட்ரஸில் 0ன்னு இருக்குது. இடத்தோட விலை என்ன, வீட்டோட விலை என்ன, எங்கன்னா ஒரு முகவரி 0ன்னு இருக்குமா? இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது யார்? எலெக்ஷன் கமிஷனர் பார்த்துருக்கணும், சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் பார்த்துருக்கணும். இது பார்க்கல. ஏதோ ஒருத்தர் 6 மாதம் கழிச்சு நீங்கள் கொடுத்த 300 கிலோ 7.5 அடி உயரத்துக்கு இருந்த ஃபைலெல்லாம் பார்த்து 6 மாதம் ஏதோ பண்ணி கொடுக்கும்போது இதுக்கு ஆதாரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கானா? வேலையே பயிரை மேய்ஞ்சிருக்கு. என்னோட அந்த ஒத்த ஓட்டு, அதாவதுங்க மக்கள் ஜனநாயகத்தை இது படுகொலை செய்கிறது. இதில் வந்து ராகுல் காந்தி சொல்றது ஒரு குற்றச்சாட்டு தானே. நீங்க வந்து குற்றம் நடந்தது, தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது, தப்பு நடந்தது அப்படின்னு கன்க்ளூசிவா பேசுற மாதிரி இருக்க. இல்லை நான் கன்க்ளூசிவா தான் பேசி ஆகணும். ஏன்னா ஏன் அதை நான் இந்த முடிவுக்கு வரேன்னா, இதில் நான் வந்து ஏதோ ஒரு அரசியல் சார்பு எடுக்கல. இன்னைக்கு பாஜக இருக்கட்டும், நாளைக்கு காங்கிரஸ் வரட்டும், இல்லை அதிமுக வரட்டும், இல்லை திமுக திரும்பி வரட்டும், அதை பற்றி இல்லை. இந்த தப்பை இன்னைக்கு சரி செய்யலைன்னா இதே திருட்டுத்தனம், இதே தப்பு தொடர்ந்து நடக்கும். ஏன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் பாருங்க, 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுன்னு இருக்கிறதுனால தான் அரசியல்வாதி வீட்டுக்கு தேடி வந்து ஓட்டு கேட்குறாங்க. அந்த ஓட்டு கூட இல்லைன்னா மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள். அரசியல் தலைவர்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கிறது அந்த நன்மதிப்பை பெறணும், அந்த நம்பிக்கையை பெறத்துக்கு தான் தேர்தல்னு இருக்குது. அந்த தேர்தல், அதனால தான் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவ்வளோ சம்பளம் கொடுத்து கொண்ட வச்ச லைட்டு கொடுத்து நீதிமன்றத்துக்கு என்ன மாண்பு மரியாதை இருக்கோ அதே சுயமோட்டோ பவர்ஸ், அதே ஜுடிஷியல் பவர்ஸ் கொடுத்து வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்காம அதில் அவ்வளோ நொட்டை வச்சுக்கிட்டு அதில் எதுவுமே சரியில்லாமல், அதாவது உத்தரப்பிரதேஷ்லேயும் ஓட்டு இருக்குமா, அதே பேரில் ஆதார் கார்டில் இன்னொரு இடத்துல இருக்கும். இப்போ இந்த ஆதார் ஒன்றுன்னு வைக்கிறீங்களா, அது எத்தனை ஓட்டை, எத்தனை ஆதார், என்ன எது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆதார் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க சார். தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு, வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதற்கு ஆதார் ஒரு ஏற்கத்தக்க ஆவணம் அல்லன்ட்டாங்க. சரி, அப்போ அந்த ஆதாரை வச்சு என்ன பண்ணுறது? வாங்கின ஜனங்க நாக்கு வழிக்கிறது. அதில் வந்து இருக்கிற ஃபோன் நம்பரு, கண்ணு மை, புருவம் இதெல்லாம் வாங்கினீங்களே, இதெல்லாம் யாருக்கு வேண்டி வாங்கினீங்க? வாக்கு சீட்டு டூப்ளிகேட்டு 0ன்னு இருக்கும் என் அட்ரஸு, என் மூஞ்சி பார்த்தா அது ஆனா பெண்ணானே தெரியாது, அந்த லட்சணம். அது ஆதார் பார்த்தா நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க, டூப்ளிகேட் இருக்குன்றீங்க. அப்போ எங்களுக்கு இன்னும் என்னதான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்போ மக்களை பிரஜையாக பார்க்குறீங்களா, இல்லை ஏதோ ஓட்டுக்கு நேரத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவியாக பார்க்குறீங்களா நீங்கள்? அப்போ தேர்தல் ஆணையம் மக்களை எப்படி நடத்துது? அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை அந்த வாக்காளர் சீட்டை வந்து திருத்தம் பண்ணி கரெக்டாக தேர்தல் நடத்துறதுனா 5 வருஷத்தில் ஒரு வேலை. அந்த வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியலன்னா இது என்ன தேர்தல் ஆணையம்? இதுக்கு என்ன மரியாதை இருக்குது? சரி, இது ஒரு சைடு. இப்போ அரசியல் கேள்வி கேட்டீங்க நீங்கள். இப்படியெல்லாம் ஜெயிச்சா இந்த ஜெயிச்சதை, இந்த வெற்றியை நீங்கள் எங்கன்னா வெளியில் சொல்லிக்க முடியுமா? இப்போ நாளைக்கு ட்ரம்ப்பே இப்போ நம்ம மேலே கோவத்தில் இருக்கா, திடீர்னு பார்த்து என்ன ஜி வேறு மாதிரி தான் போட்டு ஜெயிச்சிங்க போல, நம்மள மாதிரி வரல போலன்னு அவர் கிண்டல் பண்ணார்னா, அவர் ட்ரம்ப் வந்து ட்வீட்லாம் போடக்கூடியவர், நக்கல் பண்ணார், கிண்டல் பண்ணா, ஒட்டுமொத்த அரசியல்வாதி உலக தரவில் சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டானா? இல்லை, ஆமாங்க. இப்போ ட்ரம்ப் பிரச்சனை, புட்டின் பிரச்சனை, இவங்கெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அவங்க கேட்பாங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ராகுல் காந்தி அவர்கள் போல 300 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறாங்க, ராஜ்யசபா லோக்சபாலாம் சேர்த்து. கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தில் 40 விழுக்காடு போயிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டோம். வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஊடகங்கள் லைவ் கூட போடலை, நிறைய இருட்டடிப்பு செய்கிறீங்க. இது வந்து சொந்த பிரச்சனையாக பார்க்கணும். இதில் வந்து அரசியல் கொள்கைலாம் இருக்கட்டும், ஓட்டு எங்கே போச்சு? சரி அக்னி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? நண்பர் கோட்டீஸ்வரன் நீங்கள் சொல்லும்போது சொன்னார், எனக்கு ஒரு ஓட்டு இருக்கு, எனக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார். இவருக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது தேர்தல் ஆணையம் சார்.
இவர் சொல்லிக்கலாம் எனக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்ட்டு. சார் முன்னாடி காலத்தில் மகாராஷ்டிராவில் பாம்பே மாதிரியான இடங்கள்லாம் 35% 36%லாம் போலாம். அப்போ வந்து உங்கள் ஓட்டு நீங்கள் கட்டாயம் ஓட்டு போடணும், ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வைங்க, 100% வாக்குரிமையை தரணும், 100% வாக்கு பதிவு செய்யணும், நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக வீட்டில் இருந்துடாதீங்க, இப்படிலாம் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களே சார். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, நீங்கள் வாங்க, வீட்டில் தூங்கிடாதீங்க, அலட்சியமாக இருந்துடாதீங்க, வந்து ஓட்டு போடுங்கலாம் கேட்டாங்களே. அப்படி சொல்லியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்பா உங்கள் ஓட்டு தான், நீங்கள் இந்த நாட்டை நீங்கள் தான் வளர்த்து ஆகணும் அப்படிலாம் நீங்கள் அருமை பெருமைகளை சொல்லாலும் 30% பேர் ஓட்டு போடவே இல்லை சார். 100க்கு 30 பேர் போப்பா உன் பொய்யெல்லாம் தெரியும் போப்பான்னு அரசியல் கட்சிகளை மதிக்கலை. இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்திய நாட்டை பொறுத்தளவில் நாம் பின்பற்றுறது உலக அளவில் பல அரசியல் இது இருக்குது. மக்களாட்சி, குடியரசு ஆட்சி, குடியாட்சி, மன்னராட்சி, அப்படி நிறைய இருக்குது. இந்த மக்களாட்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் தேர்தல் ஆணையம். ஆனால் இங்கே மக்கள் இல்லா மக்களாட்சி நடக்குது சார். இந்தியாவுடைய தேர்தல் வந்து உலகத்திலேயே மாபெரும் ஜனநாயக நாடு. இத்தனை கோடி பேர் வாக்களிச்சு ஒரு தேர்தலை நடத்துறது, பீஸ்ஃபுல்லா தேர்தல் நடத்துறதும், அதிகாரத்தை ஒருத்தங்க கையில கொடுக்கறதும் வேற எந்த நாட்டிலும் இல்லைன்னு பெருமையா பேசுறமே. நீங்க இதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கலையா சார்? அப்படி பெருமை பேசுறதுனால தான் நம்ம வந்து நம்மளையே எடை போட தெரியாம விட்டுட்டோம். சரி, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வாங்க சார். இந்த குறிப்பான விஷயத்துக்கு வாங்க. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர் அரசியல் கட்சியை சார்ந்தவரா அல்லது உங்களுக்கு தீங்கு செய்வார் என்கிற அச்சமா? என்ன காரணம்? பிரதமரும் உள்துறை அமைச்சரும் 2 வாக்குகளை போட்டு, அப்ப நீங்க தான் அங்க மெஜாரிட்டியா இருக்கிறீங்க. இடையில இன்னொருவர் இந்திய தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்றதுல பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும்ன்றதை மாத்திட்டாங்கன்றீங்க. அது ஒரு ப்ராசஸ், அது நீ கோர்ட்ல இருக்கு, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, மாத்தினாங்க, ஏன் மாத்தினீங்கன்ற கேள்வி இருக்கு, அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த குறிப்பான குற்றச்சாட்டுகளையும், ராகுல் காந்தி முன்வைக்கிற குறிப்பான குற்றச்சாட்டுகளையும், பீகாரில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையும், அதை தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் எதிர்கொள்கிற தன்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ அது தேர்தல் ஆணையத்துக்கு பொருந்தாதா? 97 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் 2024 சார் 142 கோடி மக்கள் இருந்தாலும், ஆனால் ஓட்டு போடுறதுக்கு தகுதி படைத்தவர்கள் 2024 97 கோடி பேர். அதுல நாம நோட்டாவை வேற வச்சிருக்கிறோம். ஏன்னா அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்க நோட்டாவுக்கும் ஒரு ஓட்டை போடலான்னு கொண்டு வந்ததற்கு பிறகு 100% வாக்குகள், நீங்க 52 இருந்து இன்ன வரைக்கும் 2024 வரைக்கும் 100% வாக்குகள் என்றைக்காவது பதிஞ்சிருக்கா? ஏன் பதியல? அப்படி இருக்கிற போது பதிஞ்சவங்களையே இன்னைக்கு வந்து வேண்டாம்னு எலிமினேஷன், அப்ப நீங்களே நீக்குகிறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய நோக்கம் என்ன? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்ப டெல்லியில நடக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க. தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இங்க நம்ம தேர்தல் ஆணையத்திற்கு நம்மளுடைய தரவுகள் இருக்கும்ல, அதை மாநில அரசு ஒரு நகல் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மத்திய அரசிலிருந்து வரக்கூடியவர்கள் தேர்தல் ஆணையர்களாக இருந்தாலும் கூட இதை சரிபார்க்க வேண்டியது பொறுப்பு உண்டு. இத வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே ஓட்டுச்சீட்டு முறையும் இருக்கா இல்லையா சார்? தமிழ்நாட்டில் கடைசி வாக்காளர் ஓட்டு போடுறது வரலையும் குறிச்சு வைக்கிறதுக்கு பூத் ஏஜென்ட்டு 2 கட்சிகளும் வலுவாக கால் ஊன்றி கடைசி பூத் வரலையும் ஆள் வச்சிருக்காங்க. இப்போ குஜராத்தில் BLA ரெஜிஸ்டர்ட், தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட் BLA 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப குறைவு. எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கக்கூடிய இடங்களில் அதனுடைய தன்மை வேறாக இருக்கும். திரு ஜி.கே. நாகராஜ், உங்களுடைய நிறைவு பார்வை, அதுக்கு பிறகு நான் திரு பீட்டர் சார்ட்ட வரேன். 2 விஷயம் சார். ஆக்சுவலாக ஒன்று, தேர்தல் ஆணையம் சொன்னாங்க மம்தா பானர்ஜி அவர்கிட்ட, உங்கள் மாநிலத்தில் 3 தேர்தல் அதிகாரிகள் சட்ட விதிப்படி செயல்படல, அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது மாற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? மாநில தேர்தல் அதிகாரிகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது.
இங்கே இருக்கிற கலெக்டரை தான் தேர்தல் சமயத்தில் தேர்தல் அதிகாரியாக மாற்றப்படுகிறார். டிஆர்ஓ துணை அதிகாரியாக இணை அதிகாரியாக மாற்றப்படுறார். இங்கே இருக்கிற எலெக்ஷன் அந்த வாக்காளர் சேமிப்பு சேர்த்துறது எல்லாமே யாரும் கேட்டால் தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் தான் செய்கிறாங்க. ஸோ மாநில அரசுடைய மொத்த கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அவங்க கையில் எல்லாமே இருக்குது. இதனால் நீங்கள் இதை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் என்பது அரசியலமைப்பு சட்டம், அதை செய்யணும் அப்படிங்கிறதான் முறை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நல்ல திருத்தங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் பாராளுமன்றத்தை முடக்கிறதோ அதை வந்து நீங்கள் இறையாண்மைக்கு எதிராக பேசுவதோ எந்த வகையிலும் இந்திய வளர்ச்சிக்கு நன்மை பயக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆதார் குறித்து திரு கோட்டீஸ்வரன் சொன்னாங்க. இதே ஆதார வாக்குச்சீட்டுக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னப்போ அதை எதிர்த்தது காங்கிரஸ். ஆதாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொன்னது காங்கிரஸ் தான். இன்னைக்கு அவங்க அதை ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க. ஸோ இது முரண்பாடு. ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா நிர்வாக சீர்திருத்தத்தை செய்துவிடக்கூடாது. சோ காங்கிரஸ் கோரிக்கைக்காக தான் ஆதார இப்ப நீக்கிறீங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காங்கிரஸ் கேக்குற மாதிரி மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல வாக்காளர் கோரிக்கை அல்ல சார். இன்னைக்கு ஆதார இல்ல சார், இன்னைக்கு ஆதார துண்டு சீட்டு கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலா நம்முடைய பீகார்லையும் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வெஸ்ட் பெங்கால்லையும் கொடுத்த காரணத்தால தான் அந்த 11 ஆவணங்கள் கேட்குறாங்க. நீங்க 11 ஆவணங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கற காரணம் என்னன்னா, சில இடத்துல சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கறதுனால தான் கேட்கறாங்க. இதே ராகுல் காந்தி சொல்ற இதே விஷயம் காங்கிரஸ் ஆட்சி, அங்க அவங்க ஆட்சி தான் இருக்கிறது. அதனால இது வந்து முறையற்ற குற்றச்சாட்டுங்க. தோல்வி பயம் பீகார்ல வந்துருச்சுங்க. அதை வைத்துக்கொண்டு இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இப்போ சொல்றேன், அவர் வந்து வெற்று அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பார்கள். ரிப்பீட்டர் சார். இல்லை அதாவது தம்பி நாகராஜ் வந்து அவர் முதல் ரவுண்டில் வந்து ராகுல் காந்தியை வந்து அவர் சொன்னது எல்லாமே தவறு, எல்லாமே போலித்தனம், எல்லாமே மக்கள் அவரை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறார்கள்னு சொன்னார். இன்னைக்கு நான் தப்பாக நான் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய பிரதமரை பார்த்து எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிறாங்க. பிரதமர் வந்து நேற்று என்ன பேசினார் பெங்களூரில் வந்து, பாகிஸ்தான் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது, நம்மளை பார்த்த உடனே சரண்டர் ஆகி நிறுத்துங்கள் என்று கெஞ்சினார்கள் அப்படின்னு நேற்று பேசுகிறார். இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் போய் பாகிஸ்தான் ஜெனரல் முனீர் என்ன பேசுகிறாரு, இந்தியாவை எச்சரிக்கிறார். உங்களுடைய நீ வந்து தண்ணியை திறந்து விடலைன்னு சொன்னால் ஒரு 3 மிசைல் தாங்காது உன்னுடைய டேம். அந்த நம்முடைய இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து நம்ம நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அந்த நதியில் 3 மிசைலுக்கு காணாது. நான் வந்து ஒரு நியூக்ளியர் கண்ட்ரிங்கிறத ஒத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு, சவால் விடுறாரு. நீ எந்த விமானத்தை வந்து நீங்கள் நொறுக்குறீங்க, வா நீயும் திறந்து காமி, நானும் திறந்து காமிக்கிறேன், உலக பத்திரிகையாளரை வந்து பார்க்கட்டும், யாருடைய விமானம் வந்து யாருடைய விமானம் வந்து நம்முடைய ஸ்டாக் டேக்கிங்கில் பார்க்கட்டும், ஏன் போய் அப்படின்னு அவர் சவால் விடுறார். நாங்கள் என்ன கேட்டால் ராகுல் காந்தி ஏன் வந்து வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிற சிந்தூர் ஆபரேஷனை ஏன் நிப்பாட்டினீங்க? பாகிஸ்தானுடைய பிரதமர் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாரா? பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜெனரல் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாரா? இந்திரா காந்தி வந்து 1 லட்சம் இராணுவ வீரர்களை வந்து துப்பாக்கிகளை கீழே போட சொல்லிவிட்டு பாகிஸ்தானுடைய ஜெனரலை வந்து வெள்ளக்கொடி ஏந்தி ஒப்பந்தம் கையெழுத்து வாங்கி போட்டு தான் அப்புறம் அவங்கள வெளியே அனுப்பிச்சோம். அதை போல ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இதை கேட்டால் எங்களுக்கு தேசபக்தி இல்லை, ராகுல் காந்தி வந்து வெற்றித்தனமாக பேசுகிறாருன்னு. அதானி மேல் உள்ள விசாரணை வந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க செபியில். அதுதான் உங்களை மிரட்டுறாரு. அதனால தான் நீங்கள் பேச முடியல ட்ரம்ப்பை. இதை வந்து ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறார். நீ வந்து 2 வருஷம் நீ வந்து வியாபாரம் பண்ணி பெட்ரோலை விற்று சம்பாதிச்சது யாரு? அதானியும் அம்பானியும். அப்போது அதனுடைய பணம் இந்திய நாட்டு குடிமக்களுக்கு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு 50 விழுக்காடு வரி யார் கொடுக்க போறா? இந்திய நாட்டினுடைய வியாபாரிகள், சிறு குறு தொழிலதிபர்கள், டாக்ஸ் கட்டுற மக்கள் தான் கொடுக்க போறாங்க. ஆகவே டிமானிட்டைசேஷனை பற்றி நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்றீங்களா? டிமானிட்டைசேஷனை செய்து வெற்றிகரமாக முடித்த பிரதமர் வந்து அந்த நாளை நினைவு நாளாக கொண்டாடுவாரா? டிமானிட்டைசேஷன்ல போன எக்கனாமி இன்னும் எழுந்திருக்கல. ஆகவே ஒன்று மட்டும் நான் சொல்றேன், 100 கோடி வாக்காளர்கள் இன்னைக்கு வந்தாச்சு. 99 கோடியே 88 லட்சம் வாக்காளர்கள் நம்ம நெருங்கிட்டோம். இவ்வளவு வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாக்காளர் பட்டியலில் இவ்வளவு கோளாறுகள் இருந்தால் நாம் வந்து, அதாவது நம்ம மோடி தான் சொன்னார் எல்லாமே டிஜிட்டல் ஆகி போச்சு, பேமெண்ட்டு டிஜிட்டல், கரஸ்பாண்டன்ஸ் டிஜிட்டல், பேங்க் அக்கௌண்ட் டிஜிட்டல், ஓட்டை மட்டும் லிஸ்ட்டை மட்டும் ஏன் டிஜிட்டலில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே மடியில் கனம் இல்லைன்னா தைரியமாக மடி அவுது காமிங்க, அதைத்தான் கேட்குறோம். அதை நல்லா சொன்னார்
தம்பி பையனை திருடன்னு உன சொல்லிட்டா பையன் திறந்து காமிக்க வேண்டியதானே, இல்லைன்னு சொல்லி ஏன் பையன் ஒழிக்கிறீங்க? அங்கதான் சந்தேகம் வருகிறது. எனவே நாட்டு மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய நாட்கள் இருக்கிறது. இதை ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக காங்கிரஸும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் தமிழகத்திலே எடுத்து செல்லும். தேர்தல் முறைகேடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் மோசடியை தடுக்க என்ன விலை கொடுக்கவும் தயார் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருந்த கருத்தை நேருக்கு முன்னாடி வைத்திருந்தோம். அவங்களுடைய கருத்தையும் இப்போ பார்க்கலாம். ஜனநாயகத்தை காப்பதற்காக ராகுல் காந்தி இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று 80% பேரும், எதிர்க்கட்சிக்காரர் என்பதால் இதில் அரசியல் செய்கிறார் என்று 8% பேரும், அவருடைய மன உறுதியை இது வெளிப்படுத்துகிறது என்று 12% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆலூர் ஷானவாஸ் நிறைவு பார்வை. ராகுல் காந்தி முன்னெடுத்திருப்பது உண்மையிலேயே ஒரு மகத்தான வெற்றி பயணம். அது கட்டாயமாக வெற்றி பெறும். ஏன்னா கேள்விகளின் மூலமாகத்தான் நம்ம தேர்தல் ஆணையத்தையும் இங்கே நடக்கக்கூடிய மோசடிகளையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி இருக்கிறோம். சண்டிகரில் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் தேர்தல் ஆணையர் செயல்பட்டார். அதை கண்டுபிடித்து கொடுத்தது அங்கே இருந்த சிசிடிவியும் கேமராக்களும். அதை வெளிக்கொண்டு வந்தது எதிர்க்கட்சிகள். அதன் மூலம்தான் அந்த மோசடி தடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் கொண்டு அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு வெற்றி உண்மையிலே யார் பெற்றார் என்பது அறிவிக்கப்பட்டது. அது ஒரு சான்று. அதுபோல் ஊப்பியில் ஒரு பையன் ஓட்டே கிடையாது, அவனுக்கு ஓட்டே இல்லாத பையன் தாமரைக்கு 2 ஓட்டு போட்டு அவனுடைய ஃபோனில் அதை பதிவு செய்து சோஷியல் மீடியாவில் அவன் பதிய போட்டான். ஒரு பஞ்சாயத்து தலைவரோட மகன். ஆமாம். அதுக்கப்புறம் அது அவனே போட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு தான் அது அம்பலமாச்சு. அதையும் தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்கல. ஒரு குற்றச்செயல் நடக்குது, ஒரு தேர்தல் விஷயத்தில் ஒரு தவறான விஷயம் நடக்குது அப்படின்னா அதை கண்டுபிடித்து அதை தண்டிக்க வேண்டியது, அதை களைய வேண்டியது தேர்தல் ஆணையம். ஆனால் தேர்தல் ஆணையம் இது எதையும் செய்யலை. தேர்தல் அதிகாரியே குற்றத்துக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாரு, குற்றத்தை இழைத்திருக்காருன்னு பார்க்குறோம். இந்த நேரத்தில் நம்முடைய கேள்விகளும் நம்முடைய அரசியல் பயணமும் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணது. தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் கேட்டு எதையும் கொடுத்தது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எதை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. தேர்தல் பத்திர வழக்கில் என்ன சொன்னாங்க? SBI என்ன சொல்லிச்சு? முடியாதுன்னு சொல்லிச்சு. 26 நாள் காத்திருந்து கடைசியில் இழுத்தடிச்சு பென்ட்ரைவ் இல்லை அது இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில் பென்ட்ரைவ் கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் SBI கொடுத்த பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் என்னன்னு பார்த்தா கொடுத்தது ஒரு பட்டியல், வாங்கினது ஒரு பட்டியல், யார் கொடுத்தா யார் வாங்கினான்னு எந்த விவரமும் இல்லாத ஒரு பட்டியல். எப்படி PM கேரை பற்றி கேள்வி கேட்டால் எந்த பதிலும் வராதோ அப்படி தேர்தல் பத்திரத்தை பற்றி கேள்வி கேட்டாலும் பதில் வரல. ஒப்புகை சீட்டை பற்றி கேட்டாலும் தரமாட்டோங்கிறாங்க. சிசிடிவியை கேட்டால் இல்லைங்கிறாங்க. வாக்கு விழுக்காட்டை அறிவிங்கன்னா அறிவிக்க முடியாதுங்கிறாங்க. டேட்டா பேஸை கொடுங்கன்னா தர முடியாதுங்கிறாங்க. என்ன செய்கிறது பாருங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க பூடகமாக இருக்கிறது இல்லை. எங்கேயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? எங்கேயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதை உட்கார்ந்து ஆய்வு செய்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் அதை வரவேற்கல செய்யணும். ஓ, இவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்திருக்கா, இவ்வளோ பெரிய தவறுகள் இருக்கா, உடனே நாங்கள் களைகிறோம், என்னென்னு கொடுங்க அப்படின்னு கேட்கணும்ல. ஓகே. ஆனா தேர்தல் ஆணையம் நீ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு, நீ எப்படி இப்படி சொல்லலாம், நீ எப்படி கொச்சப்படுத்துவேன்னு ராகுல் காந்தி மீது பாய்கிறது. அப்ப தேர்தலில் ஒரு முறைகேடு இருக்கு, வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு இருக்கு, வாக்குச்சீட்டில் முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா தேர்தல் ஆணையத்துக்கு பதற்றம் வரணும். பதற்றம்னா என்ன? ஐயோ இப்படி இருக்கா, அப்போ அதை சரி பண்ணணுமே அப்படிங்கிற அக்கறை வரணும். ஆனால் தேர்தல் ஆணையம் பிஜேபி போலயே பேசுது, பிஜேபி தேர்தல் ஆணையம் போலயே பேசுது, வேற எல்லா கட்சியும் ஒரே குரல்ல பேசுறோம். அப்ப இந்த இடத்துல தான் பிஜேபி தேர்தல் ஆணையம் கைகோர்த்து களத்தில் நிற்கிறாங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நன்றி. அக்னி, உங்க நிறைவு பார்வை. நம்ம 77 வருஷம் சுதந்திர இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 324 படி தேர்தல் ஆணையம் இயங்குகிற போது சார், ஒரு சாதாரண நீங்கள் ஒரு துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா புள்ளியியல் துறையாக இருக்கட்டும், அல்லது VOO என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி வருவாய்த்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கட்டமைப்பு இருக்குது சார். ஆனால் இந்திய நாட்டினுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு நிரந்தர துறை எதுவுமே இல்லை. பல துறைகளை வாங்கித்தான் தேர்தல் நடத்திட்டு அப்பா எங்கள் வேலை முடிஞ்சு வச்சுன்னு கொடுத்துட்றாங்க. இது ஒரு அந்த துறையினுடைய பலவீனம் ஒன்று. ரெண்டாவது, நடுநிலை அமைப்புகள் எல்லாம் அது நாட்டில் இன்னைக்கு கெடுநிலை அமைப்புகளாக போயிருச்சு. 3, அரசியல் கட்சிகள் சட்டமன்ற நாடாளுமன்றம் ஒன்று, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரிகள் 2வது வகை, 3வது வகை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் சட்டம் சரியாக இயற்றவில்லை அல்லது அது அதிகாரிகள் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் வேற எங்க போவோம்? நீதிமன்றத்துக்கு தான் போவோம். இது 3ம் தனித்தனியாக இயங்க வேண்டும். ஆனால் இங்க சட்டம் இயற்றக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து
மக்களாட்சியை சாவடிப்பதில் தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கு இருக்குமேயானால் இது எங்க போய் சொல்றது சார்? ஆகையினால இது எதிர்பார்த்த ஒன்றா, மக்களில்லா மக்களாட்சியா அப்படிங்கிறத இப்படித்தான் ஜெயிச்சாங்களான்னு உலகம் முழுவதும் பார்த்தால் அவமானம் யாருக்கு சார்? அதாவது இதில் வந்து உச்சநீதிமன்றம் தலையிடணுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு சுயமோட்டு பெட்டிஷனாக கூட எடுக்கலாம். ஏன்னா இதனோட அந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாக்காளர்களுக்கு முறைகேடு இருக்குது, தேர்தல் ஆணையம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னும் போது அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஆளுநர் ஷானவாஸ் 2 அழகான தலைமை நீதிபதி பேனல்ல எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷனுக்கான பேனல்ல இல்லைன்னு மாத்தின ஜட்ஜ்மெண்ட்டையே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி சட்டம் கொண்டு வந்ததையே இன்னும் விசாரிக்கல உச்சநீதிமன்றம். அந்த கேஸே பெண்டிங்ல தான் இருக்கு. அங்க யாரா அவங்க இத வந்து சுமோட்டோவா எடுத்துப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல நீதியரசர் யாரனா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுநர் ஷானவாஸ் ரெண்டு எடுத்துக்காட்டு சொன்னார். ஒன்னு ஓட்டே இல்லாத பையன் ஓட்டு போட்டுட்டு வீடியோ வெளியிடுறான். இன்னொன்னு கோர்ட்டே கேட்டது, என்னையா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஓட்டு போட சொன்னால் திருட்டுத்தனமாக குனிஞ்சு கை, நம்ம சத்தீஸ்கர் மேயர் எலெக்ஷனில் பார்த்தோம். அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது அப்போ இதை பார்க்கும்போது கோர்ட்டு தலையிட்டு இல்லை ஒரு கமிஷனை ஒன்று போட்டு அதை வந்து காலதாமதம் பண்ணக்கூடாது, உடனடியாக விசாரித்து ஒரு நீதி கொடுத்தாங்கன்னா மேபி தேர்தல் மேலே கொஞ்சம் நம்பிக்கை கிடைக்கும். அதான் இப்போ ஐயா அக்னீஸ்வரனும் சொன்னார், ஓட்டு போடுற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கூடும். இல்லைனா அப்புறம் கள்ள ஓட்டு, நல்ல ஓட்டு, எடுபடாத ஓட்டு, இந்த மாதிரிலாம் இப்படி போயிடும் தேர்தல். அப்புறம் பொட்டி தூக்கின்னு போகிறது, திருப்பி மறுபடியும் போயிடும். அதே மாதிரி அடிக்கடி பாகிஸ்தான் பேரை சொல்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்வீடன் இது போன்ற நாடுகளை பேசி நம்ம விவாதம் பண்ணால் இந்தியா வளர்கிறதுன்னு நம்ம பொருளுக்கு போகலாம். பாகிஸ்தானில் பசி, பட்டினி, குண்டு வெடிப்புன்னு என்னென்னமோ நடக்குது. எதுக்கு பாகிஸ்தான் போனோம்? நம்ம 40% வரி கட்டுறோம். அப்போ நம்ம அமெரிக்காவோடவும் ஹாங்காங்கோட தானே கம்பேர் பண்ணோம். எதுக்கு திருப்பி பாகிஸ்தான் போகிறோம்? ஓகே, நன்றி. ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்துட்டவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.